நீ ஓரம் போ. இப்படி நம்ம கார் எடுத்துட்டு பறக்க பறந்துட்டு போவோம். காரணம் ட்ரெவர் ஃபோன் அடிச்சு வாடா மச்சான் விளாட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். தான் வீட்டுக்கு வந்து ட்ரெவரை கூப்பிடுறதுக்கு வந்திருக்கோம். டேய் ட்ரெவர், யாரா அவன்? ட்ரெவர் மாதிரி தெரியும், பாம்பு அடிக்குது. யாரா அவன்? பாம்பு போட்டு விளாண்டுக்கிறான். டேய் கொய்யால வந்தனாச்சுக்க பிய்யா அடிப்பேன். எவன்டா அவன்? எவனுமே காணோமே. அங்க பாருங்க ட்ரெவரே, அங்க நின்றுட்டு இருக்கே நீ. ஏங்க இவன் தாங்க பாம்பு போடுறான். அங்க இல்ல, அது நாங்க இல்ல, தோ இவன் தான் குசு. வீட்டுல சும்மா இருந்தாலும் ஃபோன் அடிச்சு வாடா விளாட போலான்னு கூப்பிட்டு நீ என்னடா பண்ணிட்டுக்கிறீங்க? வந்தா நேரா கார்ல வந்து ஏறணும். என்ன பாட்டில் பறக்குது? என்னங்க இது பாட்டில் பறந்துனுக்குது? இவன் ரைட்டு. ஆடா பைத்தியக்காரன் இவன் தான். அங்க பாருல, நான் நினைச்ச அப்பவே இவன் தானான்ட்டு. இங்க இருந்து இந்த பைத்தியக்காரன் பாம்பு போட்டு விளாடுக்கிறான். இவன் கொஞ்சம் லூசு பையங்க, அப்படிதான் பண்ணுவான். நீங்க நம்ப மாட்டீங்க. அவன் வீட்டுல போய் காமிங்க பாருங்க. என்னோட வீடு வரைக்கும் என் வீட்டை பாரு என்ன பிடிக்கும்ன்ற கதையா. உள்ள போய் பார்த்தா அவனை எல்லாருக்குமே பிடிச்சிருவான். என்ன சொல்றீங்கன்னா சும்மா சொன்னங்க, எவனுக்குமே அவனை பிடிக்காது. உன் வீட்டுலடா எவன்டா வந்து தங்குவான்ற அளவுக்கு ஊட வச்சிருப்பான். இதை பாருங்களேன், என்னடா இது? டேய் என்னடா பாட்டிலாம் இருக்குது? எவனும் குறுக்கல வராதீங்கடா, வண்டி வர போகுது. ஓரம் போ. குறுக்கல வந்தா குறுக்கல மிதிப்பேன். ஓரம் போங்கடா. இப்போ நம்ம விளையாட போயிட்டு இருக்கோம். யாரு? எனக்கா உனக்கா ஏதோ காமிக்குதே. நான் ஃபர்ஸ்ட் விளாடணுமா இல்லை அவன் ஃபர்ஸ்ட் விளாடணுமான்னு காமிக்குதா? எங்க அவன் ட்ரெவர்? வாடா சீக்கிரமா வாடா. நான் ஃபர்ஸ்ட் உனக்கு முன்னாடி போய் விளையாட போறேன். ஓடியா. எங்க இவன் என்ன நோர முடியல திடீர்னு? அடா அசைய முடியல. ஏய் இங்க எப்படி நான் வந்தேன்? எப்படி கேஸா? இல்ல புரியல எனக்கு. அங்க போய் நின்ன திடீர்னு இங்க வந்து எனக்கு எப்படி கேஸ் வந்துச்சு? ஏங்க எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் சும்மா செவனி நின்று இருந்தேன். ஐயா ஓடு போலீஸ் சவுண்டு கேட்குது. தப்பிச்சு ஓடு. போலீஸ் வந்துட்டாங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். போலீஸ் சவுண்டு கேட்குது. எங்க யாரையும் காணுமே. ரோட்லயும் ஒரு பயிலையும் காணும். எப்படி இங்க வந்தாங்க? ஐயா எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவனை கூப்பிட்டு வந்ததுக்கு அவன் நமக்கு பெரிய வேலையா பார்த்து விட்டு போயிட்டான். எங்க அவன் தனியா போனானே, ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். தப்பிச்சோலான்னு பாக்குறப்ப ஒருத்தனும் கடல மாட்டான். ஏதாச்சும் ஒரு வண்டியை கூட காணும். அப்ப நம்மள தூக்கத்தான் ஸ்கெட்சா? ஒரு வண்டியும் ரோட்ல இல்லையே. என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம வசமா மாட்டிக்கிடுமா? போலீஸ்கார் விட்டுருங்க. என்ன ஐயா வந்துட்டார். ஐயா போலீஸ்கார் ஐயா நான் சொல்றது நல்லா கேளுங்க. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன சுற்றாதீங்க, சொன்னா கேளுங்க. நான் நின்னுறேன். ஐயா இவங்க விட மாட்டாங்க. ஓடு நிக்காம சுட்டாலும் பரவாயில்ல. ஓடி போய் ஏதாச்சும் ஒன்று போலீஸ்கார் தான் எடுத்து. போலீஸ்கார் உங்க காரை நான் தூக்கிட்டு போயிடுறேன். போலீஸ்கார் கிட்ட இருந்து போலீஸ்காரை தூக்கிட்டு வட்டாமாமே அதோ வந்துட்டு இருக்கல. போலீஸ்கார எடுத்துட்டு போனா வேலைக்கு ஆகாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்துருவாங்க. அதனால ஏதாச்சும் ஒரு வண்டி ஆட்டையை போட்டு போயிட வேண்டியது தான். இந்த வண்டியே நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு. சரி இது நல்லா இருக்கே, கொஞ்சம் வேகமா ஓட்டி பார்ப்போமா? அப்படி போயிட்டு சுவாங்கி அடா தூக்குதே. ஆண்டி மன்னிச்சிருங்க ஆண்டி. ஐயே ஓடாதீங்க. சாரி ஆண்டி. இன்னும் போலீஸ்கார சவுண்டு மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. பயமாவே இருக்கே படப்படுறேன். என்ன பண்றது? வீட்டுக்குள்ள போய் படுத்துற வேண்டியதுதான். இதுக்கப்புறம் இந்த வேலைக்கு ஆகாது. டேய் டாமி, போலீஸ் வந்தாங்கன்னா நான் இல்லைன்னு போலீஸ் கிட்ட சொல்றேன் சரியா? தலைவரே நீங்களும் வந்துட்டீங்களா? சின்சானே 2 பேரும் போலீஸ் வருவாங்க. பிராங்கில் எங்கன்னு கேட்பாங்க. அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பயும் சொல்றாதீங்க. எதனா சொல்ல வேணாங்கற? எதையுமே சொல்லிடாதீங்க. இவங்க முதல்ல ரவுண்ட் அப் பண்ணி பிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. நமக்கு தூக்கம் தானே முக்கியம். விடிஞ்சா பார்ப்போம், விடியலனா தூங்குவோம். The next morning. அப்பாடா விடிஞ்சிச்சா? நம்ம அந்த போலீஸ்கிட்டே மாட்டலன்னு நினைக்கிறேன். நல்ல வேலைங்க, போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சி வந்து தூக்கிடுவாங்களோன்னு நினைச்சேன். எப்படியோ தூக்கம் நமக்கு கிடைச்சிதே. அங்க பாருங்க தலைவர் அங்க படுத்துட்டு இருக்காரு. என்ன ஒரு மாதிரி குட்டியா ஒரு மாதிரி ஒன்றும் புரியல. என்ன இவ்வளோ பெருசு? ஏய் என்னடா இன்னைக்குன்னு பார்த்து நீ இவ்வளோ பெருசா தெரியல சின்சான்? ஊரெல்லாம் மழை பெய்யுது, வீட்டுக்குள்ள ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடிச்சா யாரும் பேசல. இல்லன்னா உங்களை பார்த்தா ஆக்கிடுவேன் போண்டி. இவன் இங்க பாட்டு பாடி டாமிக்கு ஆடி காட்டிட்டு இருக்கான். டேய் நான் பேசுறது கேக்குதா இல்லையாடா? டேய் உன்னத்தாண்டா டாமி, நீயுமாடா? என்ன எனக்கு நான் யாருக்கனுக்கும் தெரியலையா? இவனுங்க எல்லாம் எனக்கு பெருசா தெரியலானுங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. டாமியே எனக்கு இந்த பெருசு தெரியுதுன்னா ஒன்றும் புரியலையே. நம்ம தலைவர்கிட்ட கேட்டுறோம்னா, தலைவரே இங்க பாருங்களா காலை விரிச்சு பார்த்துட்டு இருக்கிற தலைவரே உங்களை தான். தலைவரே இங்க பாருங்க. என்ன காதையை கேட்க மாட்டேங்குது இவருக்கு. தலைவரே அடா என்னங்க இது? யாருக்குமே நான் பேசுறது காதுல கேட்க மாட்டேங்குது. தலைவரே ஐயோ போட வேண்டியதை போடுங்க. கண்ணு 2 கூசுது. இவங்க ஏன் என்ன கண்டுக்காம படுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. இவ்வளோ கத்துறான். காது கேக்குதான் பாருங்க. சிவட்டு பையங்களுக்கு 2 பேருக்குமே காது கேட்க மாட்டேங்குது. போய் கண்ணாடி செக் பண்ணாதான் தெரியும். நம்ம எப்படி தெரியணும்னு தெரியல அவங்க கண்ணுக்கு. எங்க நான் என்னங்க குட்டி கொண்டு இருக்கான்? ஐயா தவளோன் இருக்கிறா. இருங்க 3 நிமிஷம் மேலே ஏறிக்கிறான். அதுல மண்டையை வர காணும். எனக்கு எக்க மாட்டேங்குது. என்ன எல்லாமே பெருசா இருக்குது. ஏன் அப்படி தவிக்கிட்டு கிடக்கு? பாப்பா வீடு பெருசாயிடுச்சா இல்ல நான் குட்டி ஆயிட்டேன்னு தெரியல. ஐயாமா இது என்னது மண்டைக்கு மேல பெருசா நீட்டா? ஒன்றும் புரியல. என்ன மண்டை தானே அது? நான் என்ன குட்டி கொண்டு இருக்கேன்?
ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தூங்கி எந்திரிச்சு எனக்கு ஏதாச்சும் மண்டைக்கிட்ட கோளாறு ஆயிடுச்சா? மண்டை கோளாறாய் மென்டல் ஆயிட்டனா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல. தூங்கி எந்திரிச்சா இப்படி ஆயிட்டேன். நல்ல வேலை, இதுலேயும் கொஞ்சம் நல்லது இருக்கு. போலீஸ் வந்தாங்கன்னா என்னை கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். நல்ல வேலை, யாருக்கும் நான் தெரிய மாட்டேன். ஏய், இங்கே பாருங்க 2 பேரும். தலைவரே கேட்குதா? தலைவர் காதில் கேட்கல போல. சரி, நம்ம போய் சின்சானை கூப்பிட்டு, சின்சானை உனக்குடா. 2 பேருக்கும் கேட்கல. நான் போயிட்டு ஊர் சுத்த போகிறேன். என் சைஸுக்கு என்னால் வண்டி ஓட்ட முடியுமான்னு தெரியல. நம்ம வர இன்னும் திம்கொண்டுக்குறோம். கார் நிறுத்தி ஏற்றி நம்ம வரான். கொய்யால கண்ணு தெரியலையே. ஒரு வேலை நான் இவன் கண்ணுக்கு தெரிஞ்சனான்னு தெரியல. ஏற்றிட்டான், வண்டியை நிறுத்திட்டான். டேய் கார் போயிட்டான்டா. சரி, நம்ம வண்டியை நம்ம எடுத்துகிட்டு போவோம். வண்டிக்கிட்ட போய் நின்னாக்கா, ஐயப்பா டயரே இவ்வளோ பெருசுனா. குழந்தை நான் இம்மா குட்டியா இருக்கிறதுனால எனக்கு பார்க்கறது எல்லாமே பெருசா தெரியுது. இந்த செடி கொண்டு சொல்லுங்களேன். இந்த செடிக்குள்ள போனா நான் ஏதோ பெரிய காட்டுக்குள்ள போய் சுத்துற மாதிரி இருக்கு. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. நம்மளால காரை ஓட்ட முடியலன்னா என்ன ஐடியா இதை பண்றோம்ல. இப்ப இந்த கார் நிறுத்தினா அவ்வளவுதான். நிறுத்திட்டல. எங்க போயிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? கார் மேல உட்காந்துருக்கேன். பாத்தீங்களா? பங்கு மொட்டை மாடியில காத்து வருது. மொட்டை மாடியே இல்லைனாலும் மொட்டை மாடியை உருவாக்கி வைக்கிறோம். நான் காட்டுற பாருங்க. காரு உள்ள மொட்டை மாடியில காத்து சூப்பரா வருது. அண்ணன் காரை நித்துவாருன்னு பார்த்தா அப்புறம் அப்படி இப்படின்னு சுத்தி எப்படியோ பீச் கிட்ட வந்துட்டாரு. அண்ணன் ரொம்ப நன்றி, ஓசில லிஃப்ட் கொடுத்தது. நானா ஏறிக்கிட்டேன், லிஃப்ட் கொடுக்கல. சரி, ஓட வேண்டியதுதான். இந்த ஆன்ட்டி கணக்கு நம்ம திரும்ப போகிறோம். ஆன்ட்டி கீழே பாருங்க. ஹலோ யார் அது ஹலோ சொல்றீங்க? ஹலோ எது? இந்தாமா ஓரமா போமா. நான் இங்கே ஹலோன்ட்டுக்கிறேன். ஃபோனில் யாரும் சிறப்பான ஆள் நீ. நான் எப்படி குட்டியானான்னு தெரியல. தூங்கி எந்திரிச்சா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. இங்கே ஒருத்தர் வராரு, பசிக்குது வேற. அங்கிள் இங்கே பாருங்க, கீழே ஒரு குட்டி போய் நிற்கிறேன். டேய் மண்டையா, இவன் மட்டும் குடிச்சின்னு போறான் பாருங்க. நல்லாவே இருக்க மாட்டான். போடா நீ. இவன் வரான். நீ அவங்களையோ கடலை போட்டுன்னு வருது பாரு. இது அவன் கூடயோ யாரு கூடயோ போட்டுன்னு போறான். எனக்கு என்னமோ ஆகுதே. என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு என்னமோ ஆகுது. என்ன நடக்குதுன்னு தெரியலையா? மண்டைக்கு மேல அந்த பெருசா இருந்தது பார்த்தா குட்டி ஆயிடுச்சு. ஒருவேளை இன்னும் குட்டி ஆயிட்டோம். அடா, பெருசாயிட்டேன். இங்க பாருங்க, அவன் முட்டையை விட கொஞ்சம் பெருசாயிட்டான். முதல்ல முட்டி சைஸ் தான் இருந்தா. டேய் நில்றா, இப்ப வாடா சண்டைக்கு. உன் முட்டி சைஸ் இருக்குடா, அது போதும். எனக்கு 8 இடத்துல குத்துண்டா. வாடா பாத்துப்போம். வாட்டியா? வா சண்டை போட்டு வா. கொய்யால இப்ப பாரு. ஐயோ இருடா, அதுக்குள்ள வந்துட்டியா நீ? என்னால அடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப பாரு, திருப்பி ஒன்னு ஒரு குத்த போறான். இந்த வாய்க்கு. ஆடா, என்ன முடிச்சிட்டியா? ஏண்டா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா உன் வசரத்துக்கு எங்களை சண்டை போட வருவ? உன்னெல்லாம் பூஞ்சி விட்டுருவேன். ஓடு. எப்படி என்ன பூஞ்சி விட்டுருவ? நீ பூஞ்சி விட்டுக்குனா சாத்துக்குடியா? கொய்யால பாட்டு பாடுறோம். அப்புறம் சாத்துக்குடி பாட்டு தெரியும்ல. என் ஊரு தூத்துக்குடி, நான் தர சாத்துக்குடின்ட்டு என்னைய அவட அடிக்கிற. இது வேலைக்கு ஆகாது. இவன் என்ன போட்டு நசுக்கி கூட்டுனுக்குறான். இப்ப எந்திரிச்சு என் ஹைட்டுக்கு என்னால எங்க முடியுமோ அங்க ஒன்னு அடிக்க போறான். அடிச்சுனேங்கிறானே இவன் விடாம. எப்படி காப்பு விடாம அடிச்சுற? அடே தொப்பி போட்ட தோடு. இவோ ஃப்ளோல ஏதோ வருதே. தொப்பி போட்டவனே வாடா. உன்னை இன்னைக்கு அடிக்கிற அடியில என்ன ஆவர மட்டும் போடுறான். ஐயோ வாய்க்கோ, அவ்வளவுதான். இன்னைக்கு எங்க அடிக்கிற மட்டும் பாரு. நான் குட்டையாகிறேன்பா. எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கு ஏற்றத்துல தான் நான் அடிப்பேன் உன்னை. வாங்கிக்கோ, இந்தா வாங்கு. இதுக்கப்புறம் நீ எந்திரிப்ப. நீ எந்திரிக்க மாட்ட. பசி வேற பயங்கரமா எடுக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க ஒரு ஆண்டி இங்க பாருங்கோ கீழே. ஆண்டி ஜூஸ் கொடுங்களேன். ஆண்டி என்னம்மா காது கேக்குதா இல்லையா உனக்கு? இங்க பாரு. தம்பி, உனக்கெல்லாம் தர மாட்டேன். நான் யாருக்கும் கொடுக்காம நானே ஒண்டியா தான் குடிக்கணும்னு வந்தேன். உனக்கு தர மாட்டேன். ஏக்கா பாத்துக்க, அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. மரியாதையா கொடுத்துரு, எனக்கு பசிக்குது. போ. இது சொன்ன பத்தியா? நீயே போட்டு வர்றவர். ஓடு. அப்படிதான் நிக்காம ஓடு. வந்ததுக்கு ஜூஸ் ஆச்சு கிடைச்சதே. சரி, நாம எடுத்து குடிக்க வேண்டியதுதான். ஆடாடா, நல்லா இருக்கே. தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதுக்கப்புறமும் இதை விட்டா வேலைக்கு ஆகாது. அண்ணே, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? நான் திடீர்னு குட்டி ஆயிட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்க மச்சான், யாரோ பேசுற மாதிரி கேக்குதுடா. அதோ அந்த இடத்துல யாரோ பேசுற மாதிரி இருக்கு. யாருன்னு தான் தெரியல. வாய்ஸ் மட்டும் வருது. இதையே கண்டுபிடிக்க முடியல. நீங்க எங்க எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க? கீழே இருந்து கத்திட்டு இருக்கேன். அங்கேயோ பார்த்துட்டு அங்க பாரு. ஐயோ